இப்போ கும்ப லக்கணத்துக்கு இருக்கிறதுலையே தொழில் ரீதியாக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய லக்கணம் ரெண்டே லக்கணம் தான். நல்ல நினைவில் வச்சுக்கோங்க. தொழில் ரீதியாக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய லக்கணம் ரெண்டு லக்கணம். ஒன்று மிதுன லக்கணம், இன்னொன்று கும்ப லக்கணம். சரி, இந்த மிதுன லக்கணத்துக்கு கும்ப லக்கணத்துக்கு எப்படி தொழில் பாதிக்குது, அவங்க எந்த மாதிரி தொழில் செஞ்சா சிறப்பா இருப்பாங்க, எந்த மாதிரி தொழில போய் செஞ்சா மாட்டிக்குவாங்க அப்படிங்கறது பார்க்கலாம். இப்ப கும்ப லக்கணத்துக்கு 10வது வீடுங்கிறது எந்த வீடு? விருச்சிக ராசி. அது காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடு? 8வது வீடு. அப்ப இவங்க 10வது வீடு, இவங்க சுய தொழில் செஞ்சாங்க அப்படின்னா 10வது வீடுங்கிறது அதிக உற்பத்தி, 8ஆம் பாவங்கிறது அதிகமாக ஸ்டாக் வைக்கிறது, அதிக கடன் கொடுக்கறது. இப்போ இவங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு மிஷின் தயாரிக்கிறாங்க, ஒரு 10 மிஷின் ஆர்டர் வந்திருக்கு, அதுக்கு பதிலாக இவங்க 100 மிஷினை உற்பத்தி பண்ணி ஸ்டாக் வச்சுட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஓடவே ஓடாது. அந்த ஸ்டாக் வந்து கடனாகி அதிகமாக வட்டி கட்டி அவங்க ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிருவாங்கன்னு அர்த்தம். இவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய ப்ரமோஷனில், இவங்களுடைய டெவலப்மெண்ட்டில், இவங்களுடைய சம்பள உயர்வில், இவங்களுடைய பென்ஷனில் ஏகப்பட்ட சிரமங்களை அனுபவிக்கிறதையும் நம்ம அங்கே பார்க்குறோம். ஏன்னா கும்ப லக்னத்துக்கு 10 8 வர்றது. காலபுருஷனுடைய 10வது வீடுங்கிறது எது? மகரம். அது கும்ப லக்னத்துக்கு எத்தனாவது வீடாக வருது? 12வது வீடாக வருது. அப்போ காலபுருஷனுடைய 10வது வீடு கும்ப லக்னத்துக்கு 12வது வீடாக வர்றதும், கும்ப லக்னத்தினுடைய 10வது வீடுங்கிற விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8வது வீடாக வர்றதும் கும்ப லக்னத்தை பொறுத்தளவு தொழில்னால பல அவமானங்களையும் பல போராட்டங்களையும் படுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் தன்னுடைய ட்ரேடிங் பண்ணலாம், ஒரு பொருளை வாங்கி விற்கலாம், வாத்தியாராக இருக்கலாம், அதே மாதிரி தன்னுடைய ட்ரேடிங் மூலியமாக பண்ணக்கூடிய தொழிலில் இவங்க வெற்றி அடைவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படி 12 லக்னங்களுக்கு 12 பாவங்களை பயன்படுத்தி திருமணங்கள், அதே மாதிரி குழந்தை,